கொரோனா வைரஸ் மாதிரி காத்துலயே பரவக்கூடிய ஒரு கொடூரமான வைரஸ் ஒண்ணு பரவுது. அந்த வைரஸ் பரவுறத கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கத்துல இருந்து அந்த ஏரியாவே லாக்டவுன் போடுறானுங்க. நம்ம ஊர்ல போட்ட லாக்டவுன் மாதிரி இல்லாம கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், மிலிட்டரின்னு எல்லாரையுமே கொண்டு வந்து அந்த ஏரியாவில குவிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தா மட்டும் இல்ல, ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா கூட சுட்டு கொண்டுருவானுங்க. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில அந்த பில்டிங்குள்ள இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சான்? அந்த பில்டிங்ல இருந்த எல்லாருக்குமே என்னாச்சு? ஒரு சிட்டி முழுக்க இருக்க எல்லாரையுமே கொலை பண்ற அளவுக்கு அப்படி அந்த வைரஸ் வந்தா என்ன ஆகும்னு ரொம்பவே சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் அது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த கதையை போர் அடிக்காத மாதிரி சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வழக்கம் போல காலையில எழுந்து ஜன்னல் வழியா எதிரில் இருக்க வீட்டை பாக்குறான். அப்போ அந்த வீட்டுல இருந்தவன் ஜன்னலோட கண்ணாடியை பயங்கரமா தட்டுவான். அதை பார்த்து ஹீரோக்கு எதுவுமே புரியாம வேலைக்கு போறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறான். ஆனா பைப்பை திறந்தா தண்ணி வரல. ஃப்ரிட்ஜில் இருக்க ஐட்டத்தை ஏதோ சாப்பிட்டுட்டு வேலைக்கு போலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணுவான். ஆனா நைட்டு கரண்ட் கட் ஆனதால உள்ள இருந்த எல்லா பொருளுமே கெட்டு போயிருக்கு. அதெல்லாம் பார்த்து ஹீரோ வெறுப்போட உச்சத்துக்கே போறான். குளிக்கணும்னு நினைச்சா கூட இப்ப தண்ணி வரல, சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல. இருந்தாலும் வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு அங்கிருந்து கிளம்புவான். ஆனா அந்த வீட்டோட கதவை ஓபன் பண்ண முடியல. வெளியில இருந்து ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஊத்தி இந்த கதவையே சீல் பண்ணிருக்கானுங்க. கிட்டத்தட்ட சிமெண்ட் போட்டு கட்டின மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹீரோ அந்த கதவு கூட போராடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பக்கத்து பிளாட்ல இருந்து ஹீரோவோட பிளாட்டுக்கு செவுத்த ஓட்ட போட்டு அந்த ஓட்ட வழியே ஒருத்த வரான். ஹீரோ அதை பார்த்து பயந்து எதுக்குடா செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு வரேன்னு சொல்லி கேட்பான். அப்போ செவத்தை உடைச்சிட்டு வந்தவன், உன்னோட வீடு மட்டும் கிடையாது, எங்களோட எல்லா வீடுகளுமே வெளிப்பக்கமா இருந்து யாரோ ஒருத்தங்க கதவை சீல் வச்சிருக்காங்க. அதனால கதவை ஓபன் பண்ணி நம்மளால வெளியில போக முடியாது. அட்லீஸ்ட் இந்த செவுத்துல உள்ள ஓட்டையை பயன்படுத்தி பக்கத்து வீட்டுல இருக்க மக்கள் கூடயாவது நம்மளால பேச முடியும்னு சொல்லுவான். அதே மாதிரி அங்க இருக்க எல்லா பிளாட்டோட செவரையுமே உடைச்சு அங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. இந்த செவுத்தை உடைச்சிட்டு வந்தவனோட தம்பி ஒருத்தன் இருப்பான். ஆனா அவனால பேச முடியாது போல, எப்பவுமே அமைதியா தான். அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே இப்ப ஹீரோட வீட்டுல தான் இருக்காங்க. யாருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாருமே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் இருப்பாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க இதே சமயம் வெளியில இருந்து ஸ்பீக்கர் மூலியமா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தராங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எல்லாருமே அமைதியா இருங்க, யாரும் எந்த கலாட்டமும் பண்ண வேண்டாம், அவங்களோட வீட்டுக்குள்ள மட்டும் இருங்க, வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா வெளியில என்ன பிரச்சனை நடக்குது, எதனால இப்படி எல்லாரோட வீட்டையும் சீல் பண்ணிருக்காங்கன்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லல. அதே சமயம் வெளியில கவர்மெண்ட் சேர்ந்தவங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு சூட்டை போட்டு வெளியில இருக்கிற காத்து தங்களை பாதிக்காதபடி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு மட்டும் மக்களுக்கு சொல்ல மாட்டானுங்க. ஹீரோவோட பிளாட்ல இருக்க இன்னொரு செவரை உடைச்சு பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போறாங்க. அங்க யாராவது இருந்தா ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டை உடைச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு வயசான பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்கன்னு பயந்து ஓடி போய் அவங்களை தட்டி எழுப்புவாங்க. ஆனா அந்த பாட்டி சாகலாம் இல்ல, ஏதோ சின்ன மயக்கம் தான். அந்த பாட்டியையும் இவங்களோட கூட்டத்துல சேர்த்துக்கிறாங்க. அதே சமயம் வெளியில என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு உடம்பு முழுக்கவே கவர் பண்ணிட்டு ஏதோ ஒரு மருந்து அந்த பில்டிங் ஃபுல்லா தெளிக்கிறாங்க. வெளியில இருக்க காத்து தங்கள் மேல படக்கூடாதுன்றதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க. அங்க இருக்க பில்டிங் குள்ள போய் ஒவ்வொரு வீடா ஓபன் பண்ணி அங்க இருக்கவங்கள ரொம்பவே பாதுகாப்போட கீழே இருக்க ஒரு டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த டென்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றது இங்க இருந்து பார்க்கும்போது தெரியல. ஆனா அவங்கள கூட்டிட்டு போறதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிற மாதிரி தெரியுது. சில பேருக்கு பயங்கரமா இருமல் வருது. ஆனா சில பேர் ரொம்பவே நார்மலா தான் நடந்து போறாங்க. அதே சமயம் இங்க இருக்க பாட்டிக்கும் இருமல் வருது. பாட்டியும் கொஞ்சம் பயத்தோட தான் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. கீழே டென்ட்டுக்குள்ள ஒருத்தனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் கூட்டிட்டு போறவங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்ப்பான். ஆனா அப்படி ஓடுறவனை துப்பாக்கியை சுட்டு கொலை பண்றாங்க. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே சாதாரண இருந்தவங்க அங்கங்க தெரிச்சு ஓடுவாங்க. எல்லாரையுமே துப்பாக்கியை காட்டி மிரட்டி வலுக்கட்டாயமா அந்த டென்ட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கும் சரி அந்த வீட்டுல இருக்க யாருக்கும் எதுவும் புரியல. என்ன நடக்குதுன்னே தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருப்பாங்க. அதே சமயம் ஹீரோவோட வீட்டுக்கு எதிர் வீட்டோட ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேர் உள்ள போறாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்கள வலுக்கட்டாயமா அடிச்சு அந்த டென்ட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து எதுவுமே புரியாம இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட குரூப்ல இருக்க ஒருத்தன், நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த கெமிக்கலை பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்லி இவங்க செவத்துல போட்டு வச்சிருக்க ஓட்ட வழியாவே அவனோட பிளாட்டுக்கு போய் சில கெமிக்கல் எடுத்துட்டு வரான். அந்த கெமிக்கலை இந்த டோரை சீல் பண்ணி வச்சிருக்க கெமிக்கல் ஊத்தும் போது அது ஒரு விதமான புகையை கிளப்புது. அதே சமயம் இங்க இருக்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து ஒரு சின்ன பையனை ஏசி வென்டிலேட்டர் வழியா மேல ஏத்தி விட்டு உன்னால மட்டும் தான் இதுக்குள்ள போக முடியும், இது வழியா போய் அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன பையனும் போய் பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டவங்க அந்த வீட்டுல இருக்க ஒரு லேடியை மயக்க ஊசி போட்டு அங்கிருந்து தூக்கிட்டு போவாங்க. அந்த லேடியை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமா ஸ்ப்ரே மாதிரி அந்த வீடு முழுக்க அடிச்சு விடுறாங்க. அதே சமயம் ஏசி வென்ட்டுக்குள்ள இந்த சின்ன பையன் இருக்கிறத பாத்துருவாங்க. நல்ல வேலையா ஹீரோ குரூப்ல இருக்கவங்க இந்த பையன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஏதோ பிரச்சனை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சின்ன வென்ட்டுக்குள்ள ஏறி வந்துட்டு இருப்பாங்க. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டவன் அந்த சின்ன பையனோட கையை பிடிச்சி வெளியில இழுப்பான். அதே சமயம் ஹீரோ அவனோட காலை பிடிச்சி இழுப்பான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த சின்ன பையன் மாட்டிப்பான். ஆனா ஒரு கட்டத்துல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டவன் அந்த சின்ன பையனை தூக்கிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோ ஏற்கனவே ஊத்தி வச்சிருந்த கெமிக்கல் வேலை செஞ்சு அந்த வீட்டோட கதவு ஓபன் ஆகுது. அங்க இருந்து ஒரு பேட்டை கையில எடுத்துட்டு வந்து மாடி படி வழியா தான் அந்த ரெண்டு பேரும் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. பயங்கர கோவத்துல கையில வச்சிருந்த பேட்டை வச்சு
2 பேர்ல ஒருத்தனை அடி அடின்னு அடிச்சே கொல்றான். வந்து 2 பேர்ல ஒருத்தன் இறந்து போயிட்டான். மீதி உயிரோட இருக்கவன ஹீரோ இருக்க அந்த பிளாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சின்ன பையனும் இப்ப சேஃபா இருக்கான். அந்த பிளாட்டோட ஜன்னல் வழியா இப்போ புடிச்சிட்டு வந்த அந்த ஆரஞ்சு கலர் சூட்டு போட்டவன ஜன்னல் வழியா காட்டி ஒரு பேப்பர்ல நாங்க அவனை புடிச்சிட்டோம் அப்படின்றத எழுதி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே மத்த எல்லாருமே ஹீரோவை தான் திட்டுறாங்க. நீ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, உனக்கு அறிவு இருக்கா இல்லையானு பயங்கரமா கழுவி ஊத்துறானுங்க. அதை பார்த்து ஹீரோவுக்கு எதுவும் புரியாம அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பான். ஆனா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அதுவும் இல்லாம அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறது ஒரு பையனே கிடையாது, பொண்ணு. இங்க இருக்கவங்க கேட்கிற இந்த கேள்விக்குமே அந்த பொண்ணு பதில் சொல்லல. அந்த பொண்ணு போட்டிருக்க ஹெல்மெட்டை கழட்டலான்னு பார்த்தா அந்த பொண்ணு விட மாட்டேன்றா. இங்க இருக்க காத்த சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கவனமா இருக்கா. அப்பதான் ஹீரோவுக்கு இந்த காத்துல வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இவன் ஆக்சிஜன் டேங்க் சூட்டுன்னு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கா. ஹீரோ கையில ஒரு கம்பியை எடுத்து இப்ப நீ உண்மையை சொல்லனா அடிச்சு இந்த சூட்டை உடைச்சிருவேன், அதுக்கப்புறம் நீயும் இந்த காத்த சுவாசிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவான். அப்பதான் அந்த பொண்ணு ஒரு உண்மையை சொல்றா. 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல ஒரு வைரஸ் பரவுச்சு. அந்த வைரஸை இந்த ஏரியா விட்டு வெளியே போக விடாம பாத்துக்கணும், இந்த நாட்டுல இருக்க மத்த சிட்டிகளுக்கு அந்த நோய் பரவிடக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்க ஏரியாவை கண்டெய்ன்மெண்ட் ஜோன் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல போட்ட லாக்டவுன் மாதிரி ஊரை சுத்திலும் செக் போஸ்ட் எல்லாம் போட்டு ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருப்பானுங்க. யாருமே இந்த ஏரியாவுக்குள்ள வரவும் முடியாது, வெளியில போகவும் முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு செஞ்சு இந்த ஏரியால இருக்க ஒவ்வொருத்தரையும் அந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் நாங்க திரும்ப வெளியில விடுவோம். அந்த வைரஸை செக் பண்ற ப்ராசஸ் தான் அந்த டென்ட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவான். அப்ப ஹீரோவும் அந்த நோய் வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்பான். அந்த நோய் வந்துச்சுன்னா முதல்ல உங்களால சுவாசிக்க முடியாது, பயங்கரமா இருமல் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணு தெரியாது, அடுத்த சில நாட்கள்ல உங்களால பேசவும் முடியாது, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து நீங்க இறந்தே போயிடுவீங்கன்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு அங்க இருந்து அவங்க மிரண்டு போறாங்க. அப்போ மொட்டை அந்த பொண்ணு கிட்ட போய் நோய் வந்துருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட தடுப்பூசி இருக்கும்ல, வேக்சின் ஒண்ணு கண்டிப்பா வச்சிருப்பீங்க, அந்த மருந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவா. ஆனா மொட்டை நம்பாம உன்னை செக் பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணோட சூட்ல இருக்க பாக்கெட்டு அவ கொண்டு வந்த பேக்னு எல்லாத்தையுமே செக் பண்ணுவா. அப்படி செக் பண்ணும்போது அந்த பொண்ணோட சூட்ல டேமேஜ் ஆயிடும். அதை பார்த்து ஹீரோ மொட்டையை திட்டுவான். இருந்தாலும் அந்த பொண்ணோட பேகுக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, இதுதான் தடுப்பூசின்னு நினைக்கிறேன்னு சொல்லி மொட்டை பேசிட்டு இருப்பான். இப்ப சூட்டு டேமேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த சூட்டை போட்டிருந்தாலும் ஒண்ணுதான், போடாம இருந்தாலும் ஒண்ணுதான். அதனால இப்போ தன்னோட ஹெல்மெட்டையும் சூட்டையும் கழட்டுறதுக்கு இந்த பொண்ணு சம்மதிக்கிறா. ஒருவேளை இங்க இருக்கையா இருக்கிறது அந்த வைரஸ் இருந்தா கண்டிப்பா இந்த பொண்ணுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொட்டை அந்த பொண்ணு கிட்ட இன்ஜெக்ஷனை காட்டி இது எதுக்குன்னு கேட்பான். இது அந்த வைரஸுக்கான தடுப்பு மருந்து தான், ஆனா இந்த மருந்தை வச்சு உங்க எல்லாரையும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவா. எனக்கு இவ்வளவுதான் தெரியும், அந்த நோயை பத்தி வேற எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவா. ஹீரோவும் புரிஞ்சுட்டே சரின்னு சொல்லி அந்த பொண்ணை எதுவுமே பண்ணாம விட்டுறானுங்க. அன்னைக்கு நைட்டு பக்கத்துல இருந்த பில்டிங்ல இருந்து சில பேர் ஹீரோட பில்டிங் வந்து நீங்க புடிச்சு வச்சிருக்க அந்த கவர்மெண்டோட ஆளுங்களுக்கு வேணும், அவங்க கிட்ட சில விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, ஒழுங்கா அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா அவங்க எல்லாரையுமே கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுவானுங்க. உள்ள இருக்க எல்லாருமே பயங்கரமா பதறுவாங்க. ஹீரோ அவங்க எல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுல பெயிண்டிங் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்ட் இருக்கும், அது ரொம்பவே வெயிட்டா இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஸ்டாண்டை தள்ளி கொண்டு வந்து மெயின் டோர் பக்கத்துல வச்சு ஒருவேளை கதவையே உடைச்சு சுக்குநூறாக்குனாலும் இந்த ஸ்டாண்டை தாண்டி உள்ள வர முடியாத அளவுக்கு வச்சிடறாங்க. அப்படி அவங்க வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒரு கம்பியை வச்சு அந்த கதவுல குத்துவான். அந்த கம்பி கதவையும் உடைச்சிட்டு வந்து ஹீரோட குரூப்ல இருக்க ஒரு பொண்ணு மேல குத்துது. பயங்கரமா ரத்தம் வெளியில போனதால வழியிலே அந்த பொண்ணு பயங்கரமா கத்துவாங்க. அதை பார்த்து ஆரஞ்சு கலர் சூட்டு போட்ட பொண்ணு உங்களுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ரத்தம் நிறைய போயிட்டதால அவங்க கொஞ்ச நேரத்துல மயங்கி அதே இடத்துல இறந்து போறாங்க. செயற்கை சுவாசம் தான் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்த பார்ப்பாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணோட கணவரும் அங்கதான் இருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பதட்டத்தோட இங்க நடக்கிறத எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க எல்லாரும் இறந்து போன பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கணவர் ரொம்பவே சுயநலமா யோசிச்சு ஆரஞ்சு கலர் சூட்டை அவரு போட்டுக்கிட்டு அந்த வேக்சினையும் போட்டுக்கிறாரு. எல்லாத்தையும் போட்டு கவர்மெண்டோட ஆள் மாதிரி செட் பண்ணிட்டு அந்த பில்டிங் விட்டு கீழே போறாரு. அப்படி அவன் ட்ரெஸ் திருடிட்டு கீழே ஓடிட்டான்னு தெரிஞ்சு எல்லாருமே ஜன்னல் வழியா கீழே பார்ப்பாங்க. அங்க இருக்க டென்ட்டுக்குள்ள போவான். ஆனா உள்ள போய் பார்த்தா கவர்மெண்டோட ஆளுங்களும் சரி, அங்க இருந்த மொத்த மக்களும் சரி, எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த இடமே கலவரமா இருக்கு. அங்கிருந்து வெளியில வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். அப்ப தூரத்துல இருந்த ஸ்னைப்பர் இப்ப கீழே ஓடி போன அந்த இறந்து போன பொண்ணோட கணவரையும் சுட்டு அதே இடத்துல கொள்றான். இதெல்லாம் பார்த்து மிரண்டு போறானுங்க. அதே சமயம் பக்கத்து பில்டிங்ல இருந்து ஹீரோவோட கதை உடச்சுக்கிட்டு உள்ள வரத முயற்சி பண்ணிருப்பான். அந்த குரூப் அவ்வளவு வெயிட்டான ஸ்டாண்டையும் தள்ளிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு உள்ள பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணை போட்டு அடிச்சு அதே இடத்துல கொள்றானுங்க. அந்த பொண்ணை கொன்னுட்டு மொட்டையை அடிக்க வருவாங்க. ஹீரோ ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோ நினைச்சா அந்த மொட்டையை காப்பாத்தலாம், ஆனா அப்படி காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. உள்ள வந்த எதிரிகள் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இருக்காங்க. ஹீரோவால தனியா அவங்க எல்லாரையுமே சமாளிக்க முடியாது. அதனால ஹீரோ கூட இருந்த பாட்டியையும் ஒரு சின்ன பையனை மட்டும் கூட்டிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுவான். எப்படியாவது மொட்டை மாடிக்கு போயிட்டா அங்கிருந்து யாரையாவது உதவி கூப்பிடலாம்னு சொல்லி தலதறிக்க ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பாட்டி என்னால முடியல, என்னை இங்கேயே விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம பாட்டி எங்கேயே விட்டுட்டு போறான். கொஞ்ச நேரத்துல பாட்டியும் இறந்து போறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த சின்ன பையன் மட்டும் தான் இருக்காங்க. எப்படியாவது உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி தலதறிக்க ஓடுவானுங்க. ஆனா ஒரு கட்டத்துல சின்ன பையனால ஓட முடியாது. அவனை ஒரு மூட்டை மாதிரி தோல்ல தூக்கிட்டு ஹீரோ ஓடிட்டு இருப்பான். கீழே இருந்து ஒரு டென்ட்டுக்குள்ள போய் யாராவது இருக்காங்கன்னு பார்க்கும்போது உள்ள
உள்ள எல்லாருமே இறந்து போய் கிடப்பாங்க. கவர்மெண்டோட ஆளுங்களும் சரி, பொதுமக்களும் சரி எல்லாருமே இறந்து போன மாரி இருப்பாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வரும்போது அந்த இடத்துல கண்டெய்ன்மென்ட் போர்டுன்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்ட தாண்டி வெளியிலயும் போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. அத மீறி யாராவது வெளியில வந்தீங்கன்னா உங்கள சுட்டு கொன்றுவோம்னு சொல்லி மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோவையும் சரி, அந்த சின்ன பையனும் சரி இன்னும் கவர்மெண்டோட ஆளுங்க யாரும் பார்க்கல. அப்போ பக்கத்துல ஒரு ஆரஞ்சு கலர் சூட் இருக்கும். அதை எடுத்து ஹீரோ போட்டுட்டு இந்த சின்ன பையனை நானும் கவர்மெண்டோட ஆளு தான், இவன் மறைஞ்சிருந்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த கேம்ப்ல விட்டுறலாம்னு சொல்லி ஹீரோ போயிட்டு இருப்பான். ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கு. அந்த வழியா அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க மறைஞ்சிருந்த ஒருத்தன் கையில ஒரு கண்ணாடி துண்டை வச்சு சின்ன பையனோட கழுத்துல வச்சு இவனை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுவான். ஹீரோ அவனை எதுவும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு சொல்லுவான். அதுக்கு அவனும் உங்க ஆளுங்கள்ல ஒருத்தனா என்னோட பையனை தூக்கிட்டு போயிட்டான், எனக்கு என்னோட பையன் வேணும், என்னோட பையன் கிடைக்கலன்னா இவனை கொன்றுவேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவான். ஹீரோவும் உன்னோட பையன் கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பு, ஆனா அவனை எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சின்ன பையன் அவனோட கையை தட்டி விட்டுட்டு ஹீரோ நோக்கி ஓடி வருவான். சின்ன பையனை பிடிக்கணும்னு சொல்லி ஹீரோ திரும்பும் போது கோட்டு போட்டவன் கண்ணாடி துண்டை வச்சு ஹீரோவை குத்துறான். பயங்கரமா ரத்தம் போயிட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு வழியிலயும் கோட்டு போட்டவனை அங்கேயே அடிச்சு படுக்க வச்சுட்டு அந்த சின்ன பையனை கூட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறான். அந்த பார்க்ல இருக்க ஒரு ஊஞ்சல்ல ஹீரோ உட்கார்ந்துட்டு இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இறந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன், இந்த வழியா நேரா நடந்து போவோம், நான் கண்டிப்பா உதவி கிடைக்கும்னு சொல்லி அந்த சின்ன பையனை மட்டும் தனியா அனுப்புறான். சின்ன பையன் கொஞ்சம் தூரம் போன உடனே ஹீரோ அங்கேயே இறந்து போறான். அவனும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்க்கும்போது எதிரில ரெண்டு பேர் ஆரஞ்சு கலர் சூட்டு போட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போலாமா வேண்டாமான்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்க அதே சமயம் இவனுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு பேர் வராங்க. பின்னாடி வந்து அவனுங்க கையில இருந்த வேக்சின் மருந்து எடுத்து இந்த பையனுக்கு போட்டு மயக்கமடைய வைக்கிறாங்க. திரும்ப இந்த பையன் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு கேம்ப் மாதிரி இருக்கு. அதுல இவன மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கு. அப்போ அந்த சூட்டு போட்டு வந்தவன் இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நீ ரொம்பவே பாதுகாப்பா இருக்க, எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இந்த கேம்ப்ல இருக்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான். பெரியவங்களோ இல்ல வயசானவங்களோ யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த வைரஸ் சின்ன பசங்களை பாதிக்காத என்னவோ அதனாலதான் அந்த ஏரியால இருக்க எல்லாரையுமே கொன்னுட்டு வெறும் சின்ன பசங்களை மட்டும் காப்பாத்தி இந்த கேம்பை கூட்டு வந்திருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.